திகாட் டெல்யூஷன் மூளையை குலுக்கும் ஒரு கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த கேள்வி உங்க மூளையை குலுக்கும், உங்க நம்பிக்கையை ஆட்டி படைக்கும். ஆனா பயப்படாதீங்க, ஏன்னா கேள்வி கேட்கறது தப்பு இல்ல, கேள்வி கேட்காம இருக்கிறது தான் தப்பு. இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை கடவுள் தான் படைச்சாருன்னு நாம எல்லாரும் நம்புறோம். சின்ன வயசுல இருந்தே நமக்கு இது சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, கோயில்ல சொன்னாங்க, பள்ளிவாசல்ல சொன்னாங்க, சர்ச்சில் சொன்னாங்க. எல்லாரும் ஒரே விஷயத்த சொன்னாங்க, இந்த உலகத்தை கடவுள் படைச்சாரு. இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் தானா உருவாகி இருக்க வாய்ப்பே இல்லை, யாரோ ஒருத்தர் டிசைன் பண்ணியிருக்கணும். கரெக்ட் தானே? ஓகே, நான் இப்போ அதை சேலஞ்ச் பண்றது இல்லை. ஆனா ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த உலகத்தையே டிசைன் பண்ண அந்த கடவுளை யாரு டிசைன் பண்ணா? கடவுளுக்கு உயிர் கொடுத்தது யாரு? கடவுள் எங்க இருந்து வந்தாரு? அவரை யாரு உருவாக்குனா? இப்போ ஒரு நிமிஷம் அமைதியா யோசிங்க. மனசுக்குள்ள என்ன தோணுது? ஒரு சின்ன குழப்பம் வருதா? அதுதான் சரியான திசையில போறீங்கன்னு அர்த்தம். இந்த கேள்வி புதுசு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆயிரக்கணக்கான வருஷமா தத்துவவாதிகள், விஞ்ஞானிகள், சிந்தனையாளர்கள் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த கேள்விக்கு மிகவும் தெளிவான, அறிவியல் பூர்வமான, லாஜிக்கான பதிலை ஒரு புத்தகம் கொடுத்தது. அந்த புத்தகம் வந்தப்போ உலகமே அதிர்ந்தது. மத நிறுவனங்கள் கொதிச்சாங்க, அரசாங்கங்கள் தடை போட்டாங்க. ஆனா மக்கள் படிச்சாங்க. கோடிக்கணக்கான பிரதிகள் விற்பனையானது. அந்த புத்தகத்தோட பேரு திகாட் டெல்யூஷன். எழுதியவர் உலக புகழ் பெற்ற பிரிட்டிஷ் பரிணாம உயிரியல் விஞ்ஞானி ரிச்சர்ட் டாக்கின்ஸ். இவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில பேராசிரியரா இருந்தவர். இவர் ஒரு சாதாரண ஆளு இல்லை, உலகத்திலேயே மிகவும் செல்வாக்கு மிக்க அறிவியலாளர்கள்ல ஒருத்தர். டெல்யூஷனுங்கிறதுக்கு தமிழ்ல மாயத்தோற்றம் அல்லது பிரமைன்னு அர்த்தம். அதாவது கடவுள் என்பது ஒரு பிரமை, ஒரு மாயத்தோற்றம்னு இந்த புத்தகம் வாதிடுது. கடவுள்ங்கிறது உண்மையா, இல்ல மனிதர்கள் தங்களை அறியாமலே தங்களோட பயத்திலிருந்து, தங்களோட அறியாமையிலிருந்து உருவாக்கிக்கிட்ட ஒரு மனநோயா, ஒரு பிரமையா? வாங்க இன்னைக்கு ஆழமா லாஜிக்கா பேசி பார்ப்போம். நாமும் நாத்திகர்கள் தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த திகாட் டெல்யூஷன் புத்தகத்துல டாக்கின்ஸ் வைக்கிற முதல் பாயிண்டே உங்க மூளையை ஆட்டி படைக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா கூட இருக்கும். ஏன்னா இது நம்ம எல்லாரையும் கேள்வி கேட்குது. பொதுவா கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களை நாம என்னன்னு சொல்வோம்? நாத்திகர்கள்னு சொல்வோம். ஆமா, ஆங்கிலத்துல ஏதியிஸ்ட்ஸ்னு சொல்வோம். நாத்திகர்கள்னா நமக்கு என்ன நினைப்பு வரும்? கடவுளை நம்பாதவங்க, மதத்தை எதிர்க்கிறவங்க, ஏதோ தப்பான ஆளுங்கன்னு ஒரு நெகட்டிவ் இமேஜ் நமக்கு மனசுல வரும். ஏன்னா அப்படி நமக்கு சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கு. ஆனா டாக்கின்ஸ் என்ன சொல்றாரு தெரியுமா? ரொம்ப அழகான ஒரு வாதம் வைக்கிறாரு. அவர் சொல்றாரு, நம்ம எல்லாருமே நாத்திகர்கள் தான். ஆமா, நீங்க சரியாதான் கேட்டீங்க. நீங்களும் நாத்திகர்கள் தான், நானும் நாத்திகர்கள் தான், எல்லாருமே நாத்திகர்கள் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க விளக்குறேன். இந்த உலக வரலாற்றுல மனிதர்கள் எத்தனை கடவுள்களை உருவாக்கி இருக்காங்க தெரியுமா? ஆயிரக்கணக்கான கடவுள்கள். சிலர் 3000ன்னு சொல்றாங்க, சிலர் 5000த்துக்கும் மேலன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாகரிகமும், ஒவ்வொரு கலாச்சாரமும், ஒவ்வொரு பழங்குடி மக்களும் தங்களுக்கான கடவுள்களை உருவாக்கிக்கிட்டாங்க. பண்டைய கிரேக்கர்கள் ஜூஸ்னு ஒரு கடவுளை நம்பினாங்க. அவர்தான் மின்னலை அனுப்புறாரு, புயலை கொண்டு வர்றாருன்னு நம்பினாங்க. அப்போலோன்னு ஒரு கடவுள், அவர் சூரியனை ஓட்டிட்டு வருவார்னு நம்பினாங்க. போசிடான்னு ஒரு கடவுள், அவர் கடலோட ராஜான்னு நம்பினாங்க. நோர்ஸ் மக்கள் தோர்னு ஒரு கடவுளை நம்பினாங்க. அவர் கையில ஒரு சுத்தி இருக்கும், அதை வீசினா இடி இடிக்கும்னு நம்பினாங்க. ஓடின்னு ஒரு தலைவர் கடவுள், லோகின்னு ஒரு சூழ்ச்சிக்கார கடவுள். இப்படி எத்தனையோ கடவுள்கள். எகிப்தியர்கள் ரா என்கிற சூரிய கடவுளை நம்பினாங்க. அனுபிஸ்னு ஒரு இறப்போட கடவுளை நம்பினாங்க. ஐசிஸ், ஒசைரிஸ்னு எத்தனையோ கடவுள்களை நம்பினாங்க. இந்த கடவுள்களுக்காக அவங்க மிகப்பெரிய கோயில்களை கட்டினாங்க, பிரமிடுகளை கட்டினாங்க, உயிரையே கொடுத்தாங்க. ஆஸ்டெக் நாகரிகத்துல குட்சல் கோட்லன்னு ஒரு கடவுள் இருந்தாரு. இந்த கடவுளுக்கு திருப்திப்படுத்த மனித பலி கொடுத்தாங்க. ஆயிரக்கணக்கான மனிதர்களை கொன்னாங்க. ஏன்னா அவங்க அந்த கடவுளை முழு மனசோட நம்பினாங்க. அவங்க நம்பிக்கை நம்ம நம்பிக்கையை விட குறைச்சலா இல்லை. அவங்களுக்கும் அவங்க கடவுள் மேல அதே பக்தி இருந்தது, அதே பயபக்தி இருந்தது, அதே நம்பிக்கை இருந்தது. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த ஆயிரக்கணக்கான கடவுள்கள்ல எத்தனை கடவுளை நீங்க இன்னைக்கு நம்புறீங்க? ஒன்னு அல்லது ஒரு சில கடவுள்களை மட்டும் நம்புறீங்க. மீதி ஆயிரக்கணக்கான கடவுள்களை எல்லாம் பொய்யின்னு, கட்டுக்கதைன்னு, மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கிட்டீங்க. ஜூஸை நம்புறீங்களா? இல்ல. தோரை நம்புறீங்களா? இல்ல. அப்பலோவை நம்புறீங்களா? இல்ல. ராவை நம்புறீங்களா? இல்ல. அனுபீஸை நம்புறீங்களா? இல்ல. இந்த கடவுள்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நாத்திகர் தான். ஆமா, நீங்க ஆயிரக்கணக்கான கடவுள்களுக்கு நாத்திகர் தான், ஒரே ஒரு கடவுளுக்கு மட்டும் ஆத்திகர். இப்போ டாக்கின்ஸ் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றாரு. நீங்க எந்த லாஜிக்கை வச்சு
எந்த காரணத்துக்காக அந்த ஆயிரக்கணக்கான கடவுள்களை பொய்னு ஒதுக்குனீங்களோ அதே லாஜிக்கை, அதே காரணத்தை வச்சுதான் நான் உங்க கடவுளும் இல்லைன்னு சொல்றேன்னு சொல்றாரு. நீங்க 1999 கடவுள்களை மறுக்கிறீங்க, நான் வெறும் ஒரே ஒரு கடவுளை கூடுதலா மறுக்கிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். இது கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாம், ஆனா யோசிச்சு பாருங்க, இதுல ஒரு ஆழமான உண்மை இருக்கு. ஒவ்வொரு மதமும் மத்த மதத்தோட கடவுளை பொய்ன்னு சொல்லுது. கிறிஸ்துவர்கள் இந்து கடவுள்களை ஏற்றுக்கிறது இல்லை, இஸ்லாமியர்கள் கிரேக்க கடவுள்களை ஏற்றுக்கிறது இல்லை. ஒவ்வொரு மதமும் மத்த மதத்தோட கடவுளை நாத்திகமா தான் பார்க்குது, ஆனா தங்களோட கடவுள் மட்டும் உண்மைன்னு நம்புது. இது என்ன லாஜிக்? யார் டிசைன் பண்றது? டிசைனரை யாரு டிசைன் பண்ணா? இது இந்த புத்தகத்திலேயே மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு அத்தியாயம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மதவாதிகள் வைக்கிற மிக முக்கியமான ஒரு வாதத்தை புரிஞ்சுக்கணும். இந்த வாதத்தோட பேரு வாட்ஸ்மேக்கர் ஆர்குமெண்ட் அல்லது டிசைன் ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. இதை 18ஆம் நூற்றாண்டுல வில்லியம் பேலின்னு ஒரு கிறிஸ்துவ தத்துவவாதி முன்வைச்சார். அவர் என்ன சொன்னார்னா, நீங்க ஒரு காட்டுல நடந்து போறீங்க, திடீர்னு தரையில ஒரு கல்லு கிடக்கு. நீங்க அதை பார்த்துட்டு ஆமா இது எப்பவோ இருந்து இங்க கிடக்குன்னு நினைப்பீங்க. ஆனா அதே காட்டுல ஒரு வாட்ச் கிடக்குன்னு வச்சுக்குங்க, ஒரு கடிகாரம் கிடக்கு. நீங்க அதை எடுத்து பார்க்கறீங்க, உள்ள சின்ன சின்ன கியர்கள் இருக்கு, ஸ்பிரிங்குகள் இருக்கு, எல்லாமே ஒழுங்கா வேலை செய்யுது. இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? இதுதானா உருவாகி இருக்குன்னு நினைப்பீங்களா? இல்லையே, யாரோ ஒருத்தர் இதை திறமையா செஞ்சிருக்கணும்னு நினைப்பீங்க, ஒரு வாட்ச் மேக்கர் இருக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரிதான் இந்த உலகத்தை பாருங்க. மனிதனோட கண்ணை பாருங்க, எவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்கு. மூளையை பாருங்க, 100 பில்லியன் நியூரான்கள் இருக்கு, அதாவது 100,000 கோடி நரம்பு செல்கள். DNA பாருங்க, ஒரு சின்ன செல்லுக்குள்ள எவ்வளவு தகவல் அடங்கி இருக்கு. ஒரு பூவோட அழக பாருங்க, ஒரு பட்டாம்பூச்சியோட சிறகுகளை பாருங்க. இவ்வளவு அழகா, இவ்வளவு காம்ப்ளெக்ஸா, இவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கிற இந்த உலகம் தானா உருவாகி இருக்க முடியுமா? கண்டிப்பா ஒரு டிசைனர் இருக்கணும். அந்த டிசைனர் தான் கடவுள்னு மதவாதிகள் வாதிடுவாங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப லாஜிக்கலா, ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும். ஆமா, முதல்ல கேட்கும்போது ஆமா கரெக்ட் தாண்டான்னு தோணும். ஆனா டாக்கின்ஸ் ஒரு சயின்டிஸ்டா, ஒரு பரிணாம உயிரியல் நிபுணரா இந்த வாதத்துக்கு செம பதிலடி கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற பதில் உங்க மூளையை ஆட்டி படைக்கும். டாக்கின்ஸ் கேட்கிறார், ஓகே, இந்த உலகம் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குன்னு சொல்றீங்க, இதை யாரோ டிசைன் பண்ணியிருக்கணும்னு சொல்றீங்க. சரி, ஒப்புக்குவோம். ஆனா இப்போ யோசிங்க, இவ்வளவு காம்ப்ளெக்ஸான உலகத்தை டிசைன் பண்ற கடவுள் இந்த உலகத்தை விட பன்மடங்கு காம்ப்ளெக்ஸா இருக்கணும் இல்லையா? ஏன்னா ஒரு விஷயத்தை டிசைன் பண்றவன் அந்த விஷயத்தை விட புத்திசாலியா, திறமையா, சிக்கலா இருக்கணும் இல்லையா? ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்குறவன் கம்ப்யூட்டரை விட புத்திசாலியா இருக்கணும். ஒரு ராக்கெட்டை டிசைன் பண்றவன் ராக்கெட்டை விட அறிவாளியா இருக்கணும். அதே மாதிரி இந்த முழு பிரபஞ்சத்தையும் டிசைன் பண்ண கடவுள் இந்த பிரபஞ்சத்தை விட பல மில்லியன் மடங்கு காம்ப்ளெக்ஸா, அறிவா, சக்தி வாய்ந்தவரா இருக்கணும். அப்போ கேள்வி என்னன்னா, அவ்வளவு காம்ப்ளெக்ஸான, அவ்வளவு அறிவான, அவ்வளவு சக்தி வாய்ந்த கடவுளை யாரு படைச்சா? அவர் எங்க இருந்து வந்தார்? அவருக்கு மேல யாராவது இருக்கணும் இல்லையா? அந்த கடவுளை படைச்ச கடவுளை யாரு படைச்சா? அந்த கடவுளை படைச்ச கடவுளை படைச்ச கடவுளை யாரு படைச்சா? இது ஒரு முடிவில்லாத சங்கிலி. இது ஆங்கிலத்தில் இன்ஃபினிட் ரீக்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது டிசைனர் ஆர்குமெண்ட் உண்மையிலேயே சரின்னா அது பிரச்சனையை தீர்க்கிறது இல்லை, இன்னும் பெரிய பிரச்சனையை உருவாக்குது. ஏன்னா கடவுளோட இருப்பை விளக்கவே இன்னொரு கடவுள் வேணும், அந்த கடவுளுக்கு இன்னொரு கடவுள் வேணும். இது எங்கேயும் முடியாது. அப்போ சிலர் சொல்லுவாங்க, கடவுளை யாரும் படைக்கல, அவர் எப்பவுமே இருக்கார், அவர் சுயம்புன்னு, அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு டாக்கின்ஸ் என்ன சொல்றார் தெரியுமா? நீங்க கடவுள் எப்பவுமே இருக்காருன்னு சொல்லலாம்னா நான் ஏன் இந்த பிரபஞ்சமே எப்பவுமே இருக்குன்னு சொல்லக்கூடாது? ஏன் இயற்கை விதிகள் எப்பவுமே இருக்குன்னு சொல்லக்கூடாது? ஏன் நாம ஒரு கடவுளை நடுவுல கொண்டு வரணும்? அது தேவையில்லாத ஒரு கூடுதல் படிநிலை. அதை அகற்றினா பிரச்சனை இன்னும் சிம்பிளா ஆகுது. இதுக்கு டாக்கின்ஸ் கொடுக்கிற உண்மையான பதில் என்னன்னா, பரிணாம வளர்ச்சி. ஆமா, சார்ல்ஸ் டார்வின் கண்டுபிடிச்ச பரிணாம வளர்ச்சி. இங்கிலீஷ்ல எவல்யூஷன்னு சொல்லுவோம். பரிணாம வளர்ச்சி என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு உயிரினமும் திடீர்னு காம்ப்ளெக்ஸா உருவாகல. ஒரே நாள்ல மனுஷன் வரல, ஒரே நாள்ல கண் உருவாகல, ஒரே நாள்ல மூளை உருவாகல. இது ஒரு நீண்ட, மிக நீண்ட, கற்பனைக்கு எட்டாத அளவு நீண்ட ப்ராசஸ். 400 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில மிகவும் சிம்பிளான ஒரு செல் உயிரினங்கள் உருவானது. ஒரே ஒரு செல், அவ்வளவு சிம்பிள். அந்த ஒரு செல் பிரிஞ்சது, மாற்றங்கள் வந்தது. சில மாற்றங்கள் உயிரினத்துக்கு உதவியா இருந்தது, அந்த உயிரினங்கள் பிழைச்சது. சில மாற்றங்கள் உதவாம போனது, அந்த உயிரினங்கள் அழிஞ்சது.
இதுதான் நேச்சுரல் செலக்ஷன், இயற்கையான தேர்வு. இதுக்கு எந்த டிசைனரும் தேவையில்லை, எந்த கடவுளும் தேவையில்லை. இது ஒரு இயற்கையான தானாக நடக்கிற ப்ராசஸ். கோடிக்கணக்கான வருஷங்கள்ல ஒரு செல் உயிரினம் 2 செல் உயிரினமா மாறுச்சு, அது பல செல் உயிரினமா மாறுச்சு, அது மீனா மாறுச்சு, மீன் தரையில வந்தது, ஊர்வனவா மாறுச்சு, ஊர்வன பறவையா மாறுச்சு, பாலூட்டியா மாறுச்சு, குரங்கா மாறுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா மனிதனா மாறுச்சு. இது ஒரு நிதானமான படிப்படியான ப்ராசஸ். டாக்கின்ஸ் சொல்றாரு, காம்ப்ளெக்ஸான விஷயங்களை விளக்க அதை விட காம்ப்ளெக்ஸான ஒரு டிசைனரை கொண்டு வர்றது விளக்கம் இல்லை. அது சோம்பேறித்தனமான ஒரு பதில். உண்மையான விளக்கம் என்னன்னா, காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் சிம்பிளான ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உருவாகுதுன்னு சொல்றதுதான். இதை புரிஞ்சுக்காம நாம எல்லாத்துக்கும் கடவுள்னு ஒரு ஷார்ட்கட் பேரை வச்சிட்டோம். மின்னல் ஏன் அடிக்குதுன்னு தெரியாதப்போ கடவுள் கோபமா இருக்கார்னு சொன்னோம். நோய் ஏன் வருதுன்னு தெரியாதப்போ கடவுளோட சாபம்னு சொன்னோம். மழை ஏன் வருதுன்னு தெரியாதப்போ கடவுள் அருள் பொழிவார்னு சொன்னோம். ஆனா அறிவியல் வளர வளர ஒவ்வொரு கடவுளோட செயல்னு நாம நினைச்ச விஷயத்துக்கும் அறிவியல் விளக்கம் கிடைச்சது. மின்னல் ஒரு மின்சார நிகழ்வு, நோய் ஒரு பாக்டீரியா அல்லது வைரஸ் தாக்குதல், மழை ஒரு நீர் சுழற்சி. எல்லாத்துக்கும் அறிவியல் விளக்கம் இருக்கு. கடவுள் தேவையில்லை. டாக்கின்ஸ் இதை ரொம்ப அழகா சொல்றாரு. கடவுளுங்கிறது நாம புரிஞ்சுக்க முடியாத விஷயங்களுக்கு நாம கொடுக்கிற பேரு. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடவுள் கிட்ட வேலை குறையுதுன்னு சொல்றாரு. நல்லவங்களா இருக்க மதம் வேணுமா? மோரல் ஆர்குமெண்ட். இப்போ இன்னொரு முக்கியமான வாதம் வருது. மதவாதிகள் அடிக்கடி சொல்ற ஒரு வாதம் என்னன்னா, சரி கடவுள் இல்லைன்னே வச்சுக்குவோம், ஆனா கடவுள் இல்லைன்னா மக்கள் எதுக்கு நல்லவங்களா இருக்கணும்? மதம் இல்லைன்னா தர்மம் எங்க இருந்து வரும்? எது சரி எது தப்புன்னு யாரு சொல்றதுன்னு கேட்பாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. ஏன்னா நிறைய பேர் நிஜமாவே நம்புறாங்க மதம் இல்லைன்னா மனிதர்கள் மிருகங்கள் மாதிரி நடந்துடுவாங்கன்னு. கடவுள் பயம்தான் மனிதர்களை ஒழுக்கமா வச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா டாக்கின்ஸ் இதை முழுமையா உடைக்கிறார். முதல்ல யோசிங்க, நீங்க ஒரு ஏழையை பார்த்தா உதவி பண்றீங்க. ஏன்? கடவுள் பார்க்கிறாருன்னு பயத்திலையா? இல்ல நரகத்துக்கு போயிடுவோம்னு பயத்திலையா? இல்லையே. உங்க உள்ளுக்குள்ள ஒரு மனிதநேயம் இருக்கு. அவர் கஷ்டப்படுறத பார்த்தா உங்களுக்கு வலிக்குது. அந்த வலிதான் உங்களை உதவி பண்ண வைக்குது. இதுக்கு கடவுள் தேவையில்லை. டாக்கின்ஸ் ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கிறாரு. நீங்க நல்லவங்களா இருக்கிறது கடவுள் பார்க்கிறாருன்ற பயத்தில் இருந்தா நீங்க உண்மையிலேயே நல்லவங்களா? இல்ல கடவுள் பயத்துல நடிக்கிற நல்லவங்களா? யாரும் பார்க்காதப்போ கடவுளே இல்லைன்னு தெரிஞ்சா நீங்க தப்பு பண்ணிடுவீங்கன்னா அப்போ உங்க நல்லதனம் உண்மையான நல்லதனம் இல்லையே, அது பயத்திலிருந்து வர்ற நல்லதனம். ஆனா ஒரு நாத்திகர் நல்லவனா இருந்தா அவன் யாருக்காகவும் நல்லவனா இல்ல, எந்த பரிசுக்காகவும் நல்லவனா இல்ல, எந்த தண்டனை பயத்திலையும் நல்லவனா இல்ல. அவன் நல்லவனா இருக்கான் ஏன்னா அது சரிங்கிற உணர்வு அவனுக்கு இருக்கு. அதுதான் உண்மையான நல்லதனம். உலகத்திலேயே மிகவும் அமைதியான குற்றம் குறைவான நாடுகளை பாருங்க. ஸ்வீடன், டென்மார்க், நார்வே, பின்லாந்து, ஜப்பான். இந்த நாடுகள்ல மக்கள் மிக குறைவாதான் மதத்தை பின்பற்றுறாங்க. ஆனா இந்த நாடுகள் மிகவும் அமைதியா, பாதுகாப்பா, ஒழுக்கமா இருக்கு. அதே நேரத்துல மிகவும் மதப்பற்று உள்ள சில நாடுகள்ல வன்முறையும் அமைதியின்மையும் அதிகமாயிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, மதம் இருந்தா நல்லவங்களா இருக்கலாம்னு உத்தரவாதம் இல்லை. மதம் இல்லாம கூட நல்லவங்களா இருக்கலாம். நல்லதனம் மதத்துல இருந்து வர்றது இல்லை, அது மனிதநேயத்திலிருந்து வருது. பரிணாம வளர்ச்சியில நாம சமூக விலங்குகளா வளர்ந்ததால ஒருத்தருக்கொருத்தர் உதவி பண்றது, கருணை காட்டுறது, நேர்மையா இருக்கிறது, இவை எல்லாம் நம்ம டிஎன்ஏவுல இயற்கையாவே பதிஞ்சிருக்கு. இதுக்கு மதம் தேவையில்லை. குழந்தை மூளைச்சலவை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த புத்தகத்திலேயே என்ன ரொம்ப பாதிச்ச, ரொம்ப யோசிக்க வச்ச, ரொம்ப போல்டான ஒரு சாப்டர் இதுதான். இந்த பகுதியை படிக்கும்போது எனக்கே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. ஏன்னா இது நம்ம எல்லாரோட வாழ்க்கையோடும் நேரடியாக தொடர்புடையது. டாக்கின்ஸ் ரொம்ப தைரியமா, ரொம்ப கோபமா ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல இஸ்லாமிய குழந்தைன்னு ஒண்ணு இல்லை, கிறிஸ்துவ குழந்தைன்னு ஒண்ணு இல்லை, இந்து குழந்தைன்னு ஒண்ணு இல்லை, புத்த குழந்தைன்னு ஒண்ணு இல்லை, ஜைன குழந்தைன்னு ஒண்ணு இல்லை. அப்படி எதுவுமே கிடையாதுன்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? எதுவும் தெரியாது. அம்மாவோட முகம் தெரியும், பசி தெரியும், அழுகை தெரியும், அவ்வளவுதான். அந்த குழந்தைக்கு கடவுள் என்ன, மதம் என்ன, நரகம் என்ன, சொர்க்கம் என்ன, பாவம் என்ன, புண்ணியம் என்ன, எதுவுமே தெரியாது. ஆனா என்ன ஆகுது?
அந்த குழந்தை ஒரு இந்து குடும்பத்துல பிறந்தா இந்து குழந்தையாகுது, ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்தா இஸ்லாமிய குழந்தையாகுது, ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தா கிறிஸ்துவ குழந்தையாகுது. அந்த குழந்தை எந்த மதத்தை சேர்ந்ததுன்னு முடிவு பண்றது யாரு? குழந்தையா? இல்லையே, பெற்றோர்கள். டாக்கின்ஸ் சொல்றார், சரியான பேச்சு வழக்கு என்னன்னா இஸ்லாமிய குழந்தைன்னு சொல்லக்கூடாது, இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லணும். இந்து குழந்தைன்னு சொல்லக்கூடாது, இந்து பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லணும். ஏன்னா அந்த குழந்தை சொந்தமா எந்த முடிவும் எடுக்கல, பெற்றோர்கள் தங்களோட நம்பிக்கையை குழந்தை மேல திணிக்கிறாங்க. இப்போ ஒரு அழகான உதாரணம் சொல்றார் டாக்கின்ஸ். ஒரு 4 வயசு குழந்தைகிட்ட போய் நீ ஒரு மார்க்சிஸ்ட் குழந்தைன்னு சொல்வீங்களா? நீ ஒரு கம்யூனிச குழந்தைன்னு சொல்வீங்களா? நீ ஒரு முதலாளித்துவ குழந்தைன்னு சொல்வீங்களா? நீ ஒரு ஜனநாயக சோஷலிச குழந்தைன்னு சொல்வீங்களா? இல்லையே. ஏன்? ஏன்னா அந்த குழந்தைக்கு அரசியல் தெரியாது, அதுக்கு அந்த அறிவு வளரல. கம்யூனிசம் என்ன, முதலாளித்துவம் என்ன, சோஷலிசம் என்னன்னு அந்த குழந்தைக்கு புரியாது. அதனால அந்த குழந்தை மேல அரசியல் லேபிள் ஒட்டுறது அபத்தம்னு எல்லாரும் ஒத்துக்குவோம். ஆனா அதே 4 வயசு குழந்தை மேல மதத்தோட லேபிள் ஒட்டுறது, அதை யாரும் கேள்வி கேட்கறது இல்ல. ஏன்? அரசியல் புரியாத குழந்தை மேல அரசியல் லேபிள் ஒட்டுறது தப்புன்னு தெரியுது. ஆனா மதம் புரியாத குழந்தை மேல மத லேபிள் ஒட்டுறது சரின்னு ஏன் நினைக்கிறோம்? டாக்கின்ஸ் இன்னும் ஒரு படி மேல போறாரு. அவர் சொல்றாரு, குழந்தைகளுக்கு நரகத்தை பத்தி சொல்லி பயமுறுத்துறது, நீ தப்பு பண்ணா நரகத்துல எரிவேன்னு சொல்லுறது, இது ஒரு வகையான மனநலக் குற்றம். ஆங்கிலத்துல சைல்ட் அபியூஸ்னு சொல்றாரு. ஆமா, இது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா யோசிங்க, ஒரு 3 வயசு குழந்தைகிட்ட போய் நீ தப்பு பண்ணா நீ செத்த பிறகு ஒரு இடத்துக்கு போவே, அங்க எப்பவும் நெருப்பு எரிஞ்சுகிட்டே இருக்கும், உன்னை எப்பவும் சித்திரவதை பண்ணுவாங்க, அது எப்பவும் முடியாது, கோடிக்கணக்கான வருஷம் நீ எரிஞ்சுகிட்டே இருப்பேன்னு சொல்லுங்க. அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்? அது பயத்துல நடுங்கும், இரவுல தூக்கம் வராது, கனவுல பயங்கரமான காட்சிகள் வரும். இது அன்பா? இது கருணையா? இது ஒரு குழந்தைய காப்பாத்துறதா? இல்ல இது ஒரு குழந்தையோட மனநலத்தை சிதைக்கிறதா? யோசிங்க. டாக்கின்ஸ் ஒரு உண்மையான கேஸ சொல்றாரு. ஒரு பெண் பெரியவளான பிறகு பேட்டி கொடுக்கிறா. அவ சொல்றா, சின்ன வயசுல ஒரு கத்தோலிக்க பாதிரியார் என்னை பாலியல் ரீதியா துன்புறுத்தினாரு. அது ரொம்ப கொடுமையா இருந்தது. ஆனா அதை விட கொடுமை என்னன்னா, நரகத்தை பத்தி எனக்கு சொல்லி கொடுத்தது. பாலியல் துன்புறுத்தலை நான் காலப்போக்குல தாண்டிட்டேன். ஆனா நரக பயத்தை இன்னும் தாண்ட முடியல. இன்னும் இரவுல பயமா கனவு வருதுன்னு சொல்றா. இது ஒரு தனிப்பட்ட அனுபவம் மட்டும் இல்லை. உலகம் முழுக்க கோடிக்கணக்கான குழந்தைகள் இந்த மாதிரி மத பயத்துல வளர்க்கப்படுறாங்க. தப்பு பண்ணா நரகம், கடவுளை கேள்வி கேட்டா நரகம், வேற மதத்தை பார்த்தா நரகம், நம்பிக்கை இல்லைன்னா நரகம். இந்த பயம் ஒரு குழந்தையோட சுதந்திரமான சிந்தனையை கொல்லுது. டாக்கின்ஸ் இன்னொரு அழகான உவமை சொல்றாரு. மதம்ங்கிறது ஒரு வைரஸ் மாதிரி. ஒரு உடல் வைரஸ் எப்படி ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு பரவுதோ, அதே மாதிரி மத நம்பிக்கையும் ஒரு மூளையிலிருந்து இன்னொரு மூளைக்கு பரவுது. தாத்தா கிட்ட இருந்து அப்பாவுக்கு வருது, அப்பா கிட்ட இருந்து மகனுக்கு வருது, மகன் கிட்ட இருந்து பேரனுக்கு வருது. இது ஒரு தலைமுறையா பரவுற மனநோய் வைரஸ். ஒரு உடல் வைரஸை குணப்படுத்த மருந்து வேணும். இந்த மனநோய் வைரஸை குணப்படுத்த என்ன வேணும்? கேள்விகள் கேட்கிற பகுத்தறிவு வேணும், ஆராய்ச்சி செய்கிற அறிவியல் மனப்பான்மை வேணும், ஆதாரம் இல்லாம எதையும் நம்பாத தெளிவு வேணும். ஒரு குழந்தைக்கு நாம என்ன சொல்லி கொடுக்கணும்? இதை நம்புன்னு சொல்லி கொடுக்க கூடாது. இதை கேள்வி கேளு, ஆராய்ச்சி பண்ணு, ஆதாரத்தை பாரு, அப்புறம் நீயே முடிவு பண்ணுன்னு சொல்லி கொடுக்கணும். அதுதான் உண்மையான கல்வி, அதுதான் உண்மையான அன்பு. மதமும் வன்முறையும் ஒரு கசப்பான உண்மை. ஃப்ரெண்ட்ஸ், டாக்கின்ஸ் இந்த புத்தகத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த பேசுறாரு. மதத்தோட பேர்ல இந்த உலகத்துல எவ்வளவு ரத்தம் சிந்தப்பட்டிருக்குன்னு வரலாற்றை திரும்பி பாருங்க. சிலுவை போர்கள். கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் புனித நிலம்காக நூற்றுக்கணக்கான வருஷம் போர் நடத்தினாங்க. லட்சக்கணக்கான மனிதர்கள் கொல்லப்பட்டாங்க. ஏன்? கடவுளோட பேர்ல. ஸ்பானிஷ் இன்க்விசிஷன். ஆயிரக்கணக்கான மனிதர்கள் உயிரோடு எரிக்கப்பட்டாங்க. ஏன்? சரியான மதத்தை பின்பற்றலன்னு. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை. 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மனிதர்கள் கொல்லப்பட்டாங்க. ஏன்? இந்து முஸ்லிம் வேறுபாட்டால. செப்டம்பர் 11 தாக்குதல். ஆயிரக்கணக்கான அப்பாவி மனிதர்கள் கொல்லப்பட்டாங்க. ஏன்? மதவெறியால. டாக்கின்ஸ் கேட்கிறாரு, மதம் இல்லைன்னா இந்த வன்முறைகள் நடந்திருக்குமா? ஒருவேளை சில வன்முறைகள் வேற காரணங்களுக்காக நடந்திருக்கலாம். ஆனா மதத்தோட பேர்ல நடந்த பெரும்பாலான வன்முறைகள் மதம் இல்லைன்னா நடந்திருக்காது. நல்ல மனிதர்கள் நல்ல விஷயங்கள் செய்வாங்க, கெட்ட மனிதர்கள் கெட்ட விஷயங்கள் செய்வாங்க.
ஆனா நல்ல மனிதர்களை கெட்ட விஷயங்கள் செய்ய வைக்கணும்னா அதுக்கு மதம் வேணும் என்று நோபல் பரிசு பெற்ற இயற்பியல் விஞ்ஞானி ஸ்டீவன் வெயின்பர்க் சொன்னாரு. டாக்கின்ஸ் இந்த வரியை மேற்கோள் காட்டுறாரு. யோசிங்க, ஒரு சாதாரண மனிதன், தன் குடும்பத்தை நேசிக்கிறவன், தன் பிள்ளைகளை பாசமா வளர்க்கிறவன், எப்படி ஒரு விமானத்தை கட்டடத்துல மோதவிட முடியும்? எப்படி ஒரு குண்டை வெடிக்க வச்சு அப்பாவி மக்களை கொல்ல முடியும்? சாதாரண சூழ்நிலையில் அவனால் அது பண்ண முடியாது. ஆனா மதவெறி அவனோட மூளையை மாத்திடுது. நீ சொர்க்கத்துக்கு போவே, நீ கடவுளுக்காக போராடுறே, நீ ஒரு புனித போராளின்னு சொல்லி ஒரு சாதாரண மனிதனை கொலையாளியா மாத்திடுது. இது எல்லா மதத்திலையும் நடந்திருக்கு. எந்த ஒரு மதமும் இதிலிருந்து விதிவிலக்கு இல்லை. ஒவ்வொரு மதத்திலையும் மதவெறியர்கள் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு மதத்தோட பேர்லையும் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அறிவியலோட அழகு கடவுளை விட பெரிய அதிசயம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புத்தகத்தோட மிகவும் அழகான பகுதி இதுதான்னு நான் நினைக்கிறேன். டாக்கின்ஸ் கடவுளை மறுக்கிறாரு, ஆனா அவர் அதோட நிக்கிறது இல்லை. அவர் சொல்றாரு, கடவுள் இல்லைன்னா இந்த உலகம் அர்த்தம் இல்லாம போயிடாது. மாறாக கடவுள் இல்லாம பார்க்கும்போதுதான் இந்த உலகம் இன்னும் அதிசயமா, இன்னும் அழகா, இன்னும் மதிப்புக்குரியதா தெரியுதுன்னு சொல்றார். யோசிங்க, நீங்க ஒரு வானவில்ல பார்க்கறீங்க, அது ரொம்ப அழகா இருக்கு. ஒரு மதவாதி சொல்வாரு கடவுள் அந்த வானவில்ல படைச்சாருன்னு. ஆனா ஒரு விஞ்ஞானி என்ன சொல்வாரு? சூரிய ஒளி மழை துளிகள்ல ஊடுருவும் போது வெள்ளை ஒளி 7 வண்ணங்களா பிரியுது. இது ஒளியோட இயற்பியல் தன்மை. இதை புரிஞ்சுக்கும் போது வானவில் இன்னும் அழகா தெரியாதா? இன்னும் மர்மமா, இன்னும் அற்புதமா தெரியாதா? ஒரு மனிதனோட உடம்புல என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்க உடம்புல சுமார் 37 ட்ரில்லியன் செல்கள் இருக்கு. அதாவது 37 லட்சம் கோடி செல்கள். ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு DNA இருக்கு. அந்த DNA-வை நீட்டினா சுமார் 2 மீட்டர் நீளம் இருக்கும். உங்க உடம்புல உள்ள எல்லா செல்களோட DNA-வையும் நீட்டி வச்சா அது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான தூரத்தை பல 100 தடவை போய் வரும். இது கடவுளோட படைப்பா இல்ல 400 கோடி வருஷ பரிணாம வளர்ச்சியோட அற்புதமான விளைவா? டாக்கின்ஸ் சொல்றாரு இத கடவுள் செஞ்சார்னு சொல்றது இந்த அதிசயத்தை குறைச்சு மதிப்பிடுறது. ஏன்னா கடவுள் செஞ்சார்னு சொன்னா அது ஒரு மேஜிக் மாதிரி ஆகிடுது. ஆனா இது மேஜிக் இல்ல, இது அறிவியல், இது பரிணாமம், இது இயற்கை, இது அதை விட அழகானதுன்னு சொல்றார். நம்ம எல்லாரோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரத்துக்குள்ள உருவானது. ஆமா, நீங்க நட்சத்திர தூசி, நான் நட்சத்திர தூசி, நாம எல்லாருமே நட்சத்திரங்களோட குழந்தைகள். இது கடவுள் கதையை விட அழகான கதை இல்லையா? கார்ல் சேகன்னு ஒரு புகழ்பெற்ற வானியல் விஞ்ஞானி சொன்னாரு, பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்க நாம பிரபஞ்சத்தோட ஒரு வழி, நாம பிரபஞ்சம் தன்னையே புரிஞ்சுக்கிற ஒரு முறைன்னு. அதாவது நாம தனியா இல்லை, நாம இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி. நட்சத்திரங்கள் வெடிச்சு சிதறின தூசியிலிருந்து கோடிக்கணக்கான வருஷங்கள்ல நாம உருவானோம். இப்போ நாம திரும்பி அந்த நட்சத்திரங்களை பார்த்து நீ என்ன, நான் என்ன, இந்த பிரபஞ்சம் என்னன்னு கேட்கிறோம். இது எவ்வளவு அழகான ஒரு விஷயம். இதை புரிஞ்சுக்க கடவுள் தேவையில்லை. இயற்கையே போதும், அறிவியலே போதும், ஆச்சரியமே போதும். நான் ஏன் ஒரு நாத்திகன்? டாக்கின்ஸோட தனிப்பட்ட பயணம். ஃப்ரெண்ட்ஸ், டாக்கின்ஸ் இந்த புத்தகத்துல தன்னோட சொந்த அனுபவத்தையும் பகிர்ந்துக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தவர். சின்ன வயசுல அவரும் கடவுளை நம்பினாரு, சர்ச்சுக்கு போனாரு, பிரேயர் பண்ணினாரு. எல்லா குழந்தைகளையும் மாதிரி அவரும் சொல்லிக் கொடுக்கப்பட்டதை நம்பினாரு. ஆனா அவர் வளர வளர கேள்விகள் வர ஆரம்பிச்சது. ஏன் கடவுள் கெட்ட விஷயங்களை அனுமதிக்கிறாரு? ஏன் நல்ல மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க? ஏன் குழந்தைகள் நோயால சாகுறாங்க? கடவுள் எல்லாம் வல்லவர்னா ஏன் இந்த கஷ்டங்களை நிறுத்துறது இல்ல? அவர் நல்லவர்னா ஏன் கொடுமைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு? கேள்விகள் வந்தது. இத தத்துவத்துல தீமையின் பிரச்சனை அல்லது ப்ராப்ளம் ஆஃப் ஈவில்னு சொல்வாங்க. கடவுள் எல்லாம் வல்லவர், எல்லாம் அறிந்தவர், எல்லையற்ற அன்பு உள்ளவர்னு சொல்றோம். ஆனா இந்த உலகத்துல குழந்தைகள் புற்றுநோயால சாகுறாங்க. பூகம்பத்துல ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் இறக்குறாங்க. சுனாமியில கிராமங்களே அழியுது. பஞ்சத்துல குழந்தைகள் பட்டினியால சாகுறாங்க. கடவுள் எல்லாம் வல்லவர்னா இதை நிறுத்த முடியும். கடவுள் அன்பானவர்னா இதை நிறுத்த விரும்புவார். ஆனா நிறுத்துறது இல்ல. அப்போ 2ல 1 கடவுள் எல்லாம் வல்லவர் இல்ல, 2 கடவுள் அன்பானவர் இல்ல, 3வது வாய்ப்பு கடவுளே இல்லை. டாக்கின்ஸ் சொல்றாரு, எனக்கு அறிவியல் படிக்க படிக்க இந்த உலகத்தை கடவுள் இல்லாம விளக்க முடியும்னு புரிஞ்சது. அது மட்டும் இல்லை, கடவுள் இல்லாம விளக்குறது இன்னும் சிறப்பா விளக்குறதா இருந்தது. கடவுள்னு ஒரு கூடுதல் அனுமானத்தை சேர்க்கிறது, விளக்கத்தை சிக்கலாக்குது, சிம்பிளாக்குறது இல்லன்னு சொல்றார்.
முடிவுரை. ஒரு அழகான உலகம், கடவுள் இல்லாம. ஃப்ரெண்ட்ஸ், இந்த புத்தகத்தை முழுசா படிச்ச பிறகு டாக்கின்ஸ் கடைசியா ஒரு அழகான விஷயம் சொல்றாரு. அவர் சொல்றாரு, கடவுள் இல்லைன்னா வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைன்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனா நான் நினைக்கிறேன், கடவுள் இல்லாதப்போதான் வாழ்க்கைக்கு இன்னும் அதிக அர்த்தம் வருதுன்னு சொல்றாரு. ஏன்னா கடவுள் இருக்கார், மறுபிறவி இருக்கு, சொர்க்கம் இருக்குன்னு நம்பினா இந்த வாழ்க்கை ஒரு டெம்பரரி விஷயம் மாதிரி ஆகிடுது. பரவாயில்ல, இந்த ஜென்மத்துல கஷ்டப்பட்டாலும் அடுத்த ஜென்மத்துல நல்லா இருக்கலாம்னு நினைச்சு இந்த வாழ்க்கையோட மதிப்பை குறைச்சிடுவோம். ஆனா இந்த ஒரே ஒரு வாழ்க்கை தான் நமக்கு இருக்குன்னு புரிஞ்சா, மறுபிறவி இல்ல, சொர்க்கம் இல்ல, நரகம் இல்லைன்னு புரிஞ்சா, அப்போ இந்த வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் விலை மதிப்பற்றதா ஆகிடும். ஒவ்வொரு சூரிய உதயமும் அற்புதமா தெரியும், ஒவ்வொரு உறவும் முக்கியமா தெரியும். ஏன்னா இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பு. இதை நல்லா வாழணும். பைனலா, இந்த உலகத்துல நல்லவங்களா இருக்கிறதுக்கு நமக்கு மதம் தேவையில்லை, மனிதநேயம் போதும். ஒருத்தரை ஒருத்தர் மதிக்கிறதுக்கு மதம் தேவையில்லை, அன்பு போதும். இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மதம் தேவையில்லை, அறிவியல் போதும். தி காட் டெல்யூஷன் புத்தகம் ரொம்ப ஆழமா, ரொம்ப தைரியமா, ரொம்ப நேர்மையா இந்த விஷயங்களை பேசுது. நீங்க ஒத்துக்கலாம், ஒத்துக்காம போகலாம். ஆனா ஒரு தடவையாவது யோசிங்க, கேள்வி கேளுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. ஏன்னா கேள்வி கேட்கிற உரிமை தான் மனிதனோட மிகப்பெரிய சக்தி. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மனசுல என்ன தோணுது? கடவுள் உண்மையிலேயே இருக்காரா? இல்ல மனிதர்கள் தங்களுடைய பயத்துக்காக, தங்களுடைய அறியாமைக்காக உருவாக்கிக்கிட்ட ஒரு நம்பிக்கையா, ஒரு பிரமையா, ஒரு டெல்யூஷனா? உங்களுடைய நேர்மையான கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க, நாம விவாதிப்போம். ஆனா ஒரு விஷயம், கமெண்ட் செக்ஷன்ல மரியாதையா பேசுங்க, யாரையும் தாக்காதீங்க, கருத்தை சொல்லுங்க, ஆளை தாக்காதீங்க. இந்த மாதிரி அறிவியல், பகுத்தறிவு, தத்துவம் சார்ந்த புத்தகங்களை நாம தொடர்ந்து பேச போறோம். உலகத்தையே மாத்தின புத்தகங்கள், உங்க சிந்தனையை விரிவாக்கும் புத்தகங்கள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் தமிழ்ல சிம்பிளா ஆழமா பேச போறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க தகுதியானவன், ஒவ்வொரு மூளையும் கேள்வி கேட்க தகுதியானது. அடுத்த வீடியோல இன்னொரு சிந்தனையை தூண்டும் புத்தகத்தோட வருவேன். அது வரைக்கும் கேள்வி கேளுங்க, படிங்க, சிந்திங்க. பாய்.